ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன் பாருங்கள். புரட்டாசி மாதம் எப்படி திருமலையில் இருக்கிற பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்குமோ, அதே மாதிரி கார்த்திகை மாதம் கீழே இருக்கிற அலர்மேல் மங்கை தாயார் அவங்களுக்கும் பிரம்மோற்சவம் நடக்கும். திருச்சானூரில் இருக்க அம்மனுக்கு அலர்மேல் மங்கை, பத்மாவதி தாயார் அப்படின்னு 2 பேர் இருக்குது. பத்ம சரஸ், அதாவது தாமரைகள் நிறைந்த குளத்துலேருந்து ஒரு தாமரை பூவில் அவங்க வந்தாங்களாம். அதனால் அவங்களுக்கு பத்மாவதி அப்படின்னு பேராம். அலர்மேல் மங்கை, அதாவது மலர்லேருந்து அவங்க வந்ததுனாலே அவங்களுக்கு அலர்மேல் மங்கை அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த பிரம்மோற்சவத்தோட கடைசி நாள் பஞ்சமி அன்னைக்கு முடிவடையும். அன்னைக்கு சக்கரத்தாழ்வாருக்கும் லக்ஷ்மிக்கும் மஞ்சள், குங்குமம், அப்புறம் புடவை, ஆபரணங்கள், மலர்கள், நெய்வேத்தியம் இது எல்லாமே திருப்பதி திருமலையில் இருக்கிற பெருமாளே அனுப்பி வைப்பார். ரொம்ப ரொம்ப விசேஷம் தானே. இந்த கார்த்திகை மாதம் பஞ்சமி திதி அன்னைக்கு நாம்பளும் போய் பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு பத்ம சரஸில் நீராடிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்குமா. நம்ம எல்லாருக்குமே செல்வத்தை கொடுக்குறவங்க யார்? லக்ஷ்மி தாயார் தான். அதனால் இந்த பிரம்மோற்சவத்தில் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம்ளும் அம்மாவை வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.